கிறிஸ்துவுக்குள்ளான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு மீண்டுமாக அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு செய்த கிருபைக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வேளையிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்டதான நம்முடைய வேத பாடத்தின் தலைப்பாக ஆவிக்குரிய கணக்குகளை வருடந்தோறும் கணக்கு பார்த்தேன். இயர்லி ரிக்கனிங் ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்ஸ். இந்த தலைப்பு கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நம்ம பெரிய பெரிய தொழிலதிபர்கள், கம்பெனி இவங்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய வரவு செலவு கணக்குகளை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரவு செலவு கணக்கு பார்க்கணும்? இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தொழில்கள் இருக்கும். இப்போ அந்த வருஷத்துல வந்து நிறைய தொழில்கள் அவங்க பார்த்திருப்பாங்க, நிறைய லாபங்கள் வந்திருக்கும், நஷ்டங்கள் வந்திருக்கும். வந்திருக்கும் போது இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா அது வந்து ஒரு ஞானமான முறையா இருக்காது. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல இந்த ஒரு கணக்குகளை அவங்க பார்க்க வேண்டியவர்களாக அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேங்க் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாள் வச்சிருப்பாங்க, மார்ச் 31 அப்படின்னு அவங்க ஒரு காலப்பகுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களும் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஒரு வருடம் முழுவதும் இந்த ஒரு வருடத்துல நமக்கு வந்து எவ்வளவு லாபம் வந்து எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு, நம்மளுக்கு எந்த தொழில லாபம் அதிகமா கிடைச்சிருக்கு, எந்த தொழில நஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ நஷ்டம் வந்திருக்குன்னா ஏன் நஷ்டம் வந்திருக்கு, லாபம் வந்திருக்குன்னா எதனால லாபம் வந்திருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணும் போதுதான் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா லாபகரமா தங்களுடைய தொழிலை அவங்க என்ன செய்யணும் முன்னோக்கி அவங்களுடைய தொழிலினுடைய முன்னேற்றத்துக்கு, அவங்க வருமானத்தினுடைய முன்னேற்றத்துக்கு இந்த ஒரு முறை வந்து ரொம்ப லாபகரமான ஒரு முறையாக என்ன செய்யும் இருக்குது. ஒருவேளை ஏனோ தானேன்ட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு லாபகரமான ஒரு முன்னேற்றம் ப்ரோக்ரஸ் இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, கண்டிப்பா அங்க இருக்காது. அப்ப அவங்க வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பூமிக்குரிய ஆஸ்திகளை சேர்க்கவும் கணங்களை சேர்க்கவும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படிலாம் அவங்க செய்யறாங்க. வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய அனைத்து காரியங்களையும் நிதானிச்சு எது நமக்கு லாபத்தை கொடுக்குது, எது நஷ்டத்தை கொடுக்குது, எது நம்ம அதிக பயன்பாடா இருக்கு, இன்னும் நம்ம அதுல இன்னும் எஃபோர்ட் போட்டா இன்னும் அதிகமான லாபங்கள் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிதானிப்பாங்க. ஆனா நம்ம என்ன கணக்கு பார்க்கணும்? ஆவிக்குரிய, அதான் நம்ம தலை பார்க்கும்போது ஆவிக்குரிய கணக்குகளை வருடத்தோறும் கணக்கு பார்த்தல் என்று நம்ம பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆவிக்குரிய கணக்கு இருக்கு? நமக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உலக ஐஸ்வர்யங்களுக்கு அழிந்து போகக்கூடிய ஒரு கொஞ்ச காலம் தான் அவங்களுக்கு அது பயனளிக்கும். பிற்பாடு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க மறிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பயனும் இருக்காது அந்த ஒரு ஐஸ்வர்யத்தினால, அந்த ஒரு பணத்தினால. அதுக்கே அவங்க இவ்வளவு முயற்சிகள் அவங்க என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் எப்படிப்பட்டது? அழியாத தன்மையுடையது. நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க இல்லையா, அதாவது இங்க பூச்சியும் துருவும் அவைகள் என்ன செய்யும், உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க. ஏன்னா இங்க உள்ள பொக்கிஷங்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, திருடர்கள் திருடிடுவாங்க, அழிந்து போயிடும். அப்படியான பொக்கிஷங்கள் தான் என்ன செய்யுங்க, இந்த பூமிக்குரிய காரியங்கள் அங்க இருக்குது. அப்ப நமக்கான பொக்கிஷங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா அது அழியா தன்மை உள்ளது, மேன்மையானது. அப்ப அந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து கணக்கு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இல்லையா? உலகத்துக்குரிய காரியங்களே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு லாபத்தை விரும்புறாங்க அப்படின்னா அது ஒரு கணக்கு பார்த்தல் முறை வந்து ரொம்ப அவசியமானதா இருக்கு. ஏன்னா அவங்க அடுத்த படிநிலைக்கு போறது. அப்ப நமக்கு ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை கணக்கு பார்ப்பது மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம வந்து
அந்த ஜீவனுக்கு அழியாத ஒரு ஆசீர்வாதத்திற்கு தேவன் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க, அழைத்திருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப உலகத்துல அவங்களுடைய அந்த ஒரு கணக்கு எப்ப பார்ப்பாங்க, அந்த ஒரு வருஷத்துல எப்ப பார்ப்பாங்க கணக்கு? ஏப்ரல் மாசம் பார்ப்பாங்க, இல்லாட்டி மார்ச் 31 அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு டிசம்பர்ல கூட பார்க்கலாம், ஜனவரி டு டிசம்பர் அப்படி. அதாவது அந்த வருடத்தினுடைய ஒரு முடிவுல பார்ப்பாங்க, இல்லாட்டி ஆரம்பத்துல என்ன செய்வாங்க, கல்வி ஆண்டு நிதி ஆண்டுன்னு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வருடத்தினுடைய முடிவு இல்லாட்டி அதனுடைய ஆரம்பத்துல என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாபம் ஈட்டி இருக்கோம், எந்த அளவுக்கு நஷ்டம் அங்க வந்திருக்கு அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. சரி, நம்ம எப்படி கணக்கு பார்க்கலாம்? நம்ம டைம் பீரியட் எது வச்சுக்கலாம்? நமக்கு பாஸ் ஓவர் சொல்றாங்க பிரதர், சரிதானா? சரிதானா? சரினா எதுக்கு சரின்னு சொல்லணும்? எதனால நம்ம பாஸ் ஓவர்ல பார்க்கணும்? தினமும் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் ஏதோ அதுல சிறிது விடுபட்டு இருந்தா ஏதாவது இருக்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறத அது பிரதர் சொல்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது டெய்லியுமே நம்ம பார்க்கணும். நம்முடைய கணக்கு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எப்படியா நடந்திருக்கோம், தேவனுக்கு முன்பதாக என்னென்ன நல்ல காரியங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் தேவன் நம்ம கொடுத்துருக்காரு, அதை எப்படியெல்லாம் நம்ம ஞானமா பயன்படுத்தி இருக்கிறோம்ன்றதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே பார்க்கணும். இது இயர்லி ஒன்ஸ் கணக்கு பார்க்கணும். நம்ம தலைப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆவிக்குரிய கணக்குகளை வருடந்தோறும் கணக்கு பார்க்கணும். அப்ப எந்த ஒரு டைம் இது சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். எந்த டைம் அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரி இந்த ஒரு நினைவு கூறுதலின் நாள் நமக்கு சிறப்பானதா இருக்கும். எதனால அது சிறப்பானதா இருக்கும்? புது கணக்கு போட போறோம். இப்ப கடந்த வருஷத்துல நீங்க எப்படியான நினைவு கூறுதல் ஆசரிச்சீங்க? இல்ல, எப்படியான நினைவு கூறுதல் ஆசரிச்சோம் நம்ம கடந்த வருஷத்துல? இல்ல, நம்ம என்ன நினைவு கூறணும், இல்ல என்ன மாதிரியான ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்துச்சு, அப்படி இருந்தாதான் நம்ம மறுபடியும் அடுத்த வருஷத்தை நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியும். இப்படியா நம்ம நினைவு கூறணும்? அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபடியா அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்வோம், முழு மனுக்குலத்திற்கான ஒரு ஈடுபடியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நினைவு கூறுறோம். அவருடைய புண்ணியத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோம், விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்றோம். வேற அதோட அவ்வளவுதானா? அதாவது நம்மளுடைய பலிகள் குறைவானது, தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, அபூர்வமானது. தேவனால ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா மீட்பருடைய பலி அவசியமானது. மீட்பருடைய பலி அவசியமானது. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்துட்டாங்க, அதன் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம். இப்போ நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் அங்க நிகழ்ந்துருச்சு, அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், நினைவு கூறுறோம். அதனுடைய புண்ணியங்களை நம்ம நம்முடையதான் ஆக்கி கொள்றோம். அது மாத்திரம் இல்ல, அதனுடைய பலியை நம்ம செலுத்தணுமா இல்லையா? எதற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அந்த காரணத்தை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றணும். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஈடுபடியை நம்ம நினைவு கூறுறோம். அதே போல நம்மளும் பலி செலுத்துவதற்காக தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், சபையாகிய நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அதை கூட நம்ம என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கடந்த வருஷத்துல நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். கடந்த வருஷம் நம்ம ஆசரித்திருப்போம், நினைவு கூறுதல ஆசரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன வீழ்ச்சிகள் நடந்திருக்கு, இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்காது. ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வெவ்வேறையா என்ன செய்யும் இருக்கும்.
அப்ப இந்த மாதிரி இந்த ஒரு வருடத்துல கடந்து வந்த அனுபவங்கள் நம்ம அந்த ஒரு பஸ்கா நினைவு கூறுதல் அந்த ஆசரிச்சோம் இல்லைங்களா, அதற்கு ஏற்றபடியாக இருந்துச்சா இல்ல அதற்கு மாறானதாக விரோதமானதா இருந்துச்சா? நம்ம பலி செலுத்தும்படியாக அவருடைய ஈடுபடியின் புண்ணியத்தை நம்ம விசுவாசிச்சு நம்ம ஏற்றுக்கொண்டோம். அது ப்ரோக்ரஸ் செயல்பாடு நல்லா முன்னேற்றமா போய்கிட்டு இருக்கா, எப்படி இருக்கு? அவ்வளவுதானா? இப்ப இப்ப நம்ம எல்லாமே சக்சஸா போறதுக்கு நம்ம பரிபூர்ணர்கள் கிடையாது. இப்ப டவுன் வரும், மேல கீழே மேல போவோம், கீழே வருவோம், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் கரெக்டா போயிட்டுன்னு ஒரு கொஞ்சம் லாப கணக்காக இருக்கா? அப்போ நம்ம ஒவ்வொருவருமே இதை என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தனியா நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இப்படி பார்ப்பதன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு? இப்படி நம்முடைய கணக்கை, இந்த ஒரு வருட கணக்கை நம்ம பார்ப்பதன் மூலமாக நமக்கு என்ன பயன் இருக்கு? ஒரு வருஷம்ன்றது நம்ம ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு அப்படி சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். அந்த ஒரு வருஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். அப்ப அந்த எல்லா காரியங்கள்லயுமே தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செயல்பட்டோமா? அப்ப எவ்வளவு காரியத்துல தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டோம், எவ்வளவு காரியத்துல நம்முடைய சுய சித்தத்தின்படி செயல்பட்டோம்? தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டோம்னா நமக்கு லாபம், நம்முடைய சித்தத்தின்படி செயல்பட்டா நஷ்டம். அது இப்ப இல்லாட்டினாலும் பின்னாடினாலும் என்ன செய்யும், அந்த நஷ்டம் கண்டிப்பா அங்க வரத்தான் செய்யும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம ஒவ்வொரு வருடம் கடந்து போகும்போதும் நம்ம என்ன செய்யணுங்க, ஒரு முன்னேற்றம் இருக்கணுமா இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அங்க இருக்கணும். ஒருவேளை முன்னேற்றம் இல்லைன்னா அது நஷ்ட கணக்கு, அது நஷ்ட கணக்காக அங்க இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்படியாக நம்ம பார்க்கும்போது அப்ப 3 விஷயங்கள் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எதன்படி நடப்பதற்காக நம்ம தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய பிரமாணத்தின்படியாக ஜீவிப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உடன்படிக்கை கொடுத்திருக்கிறோம். அதே நிலையில நிலை கொண்டு இருக்கிறோமா? அந்த நிலையில எவ்வளவு நிலை கொண்டு இருக்கிறோம்? 100%னா 100%ல எவ்வளவு நிலை கொண்டு இருக்கிறோம்? 80, 90, 70, 40? இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நிதானிச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை. அப்ப ஒரு சில விதத்துல நம்ம பின்தங்கினவர்களாக கூட நம்ம என்ன செய்வோம், இருப்போம். பின்தங்கினவர்களா இருந்தா கூட இன்னும் கூட தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். இது ஒரு தேவனுடைய கிருபை தானே. பின்தங்கினவர்களா இருந்தாலும் இப்பயும் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறது அவருடைய மாபெரும் இங்க கிருபையாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம வசன பகுதிக்குள்ளாக வரலாம். இதான் நம்முடைய ஆதார வசன பகுதி. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு குறித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆமா, தாவீது தீர்க்கதரிசி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள் உம்முடைய யோசனைகள் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இதை திருவள்ளியத்துல படிங்க. ஆண்டவரே, எண்ணிறைந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. என் கடவுளே,
உன் அருஞ்செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாயில் அவை எண்ணிலடங்கா. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது தீர்க்கதரிசி இந்த ஒரு வசன பகுதியை அங்க அறிவிக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் 2 விதமான காரியங்கள் சொல்றாரு. அது நீங்க பார்க்க முடியுதா? முதலாவதாக நாம் பார்க்கும்போது, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்கள், அது ஒரு பார்ட்டு. 2வது நாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய யோசனைகள் அநேகமா இருக்கிறது. 2 பார்ட் இருக்கு. இப்ப முதல் பார்த்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவன் நமக்காக செய்திட்டதான அதிசயமான காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. அதே போல 2வது பார்த்து நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய யோசனைகள், அதாவது இனிமே நம்ம கிட்ட செய்ய வேண்டிய தேவனுடைய காரியங்கள் அநேகமா இருக்கு, இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்குது. அப்ப தேவன் வந்து நம்மகிட்ட என்ன விதமான நன்மைகள் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க? சொல்றாங்க, அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்ததே தேவனுடைய பெரிய பரிசாக என்ன செய்யுது இருக்குது. ஈடுபடியாக மனுக்குலத்தை மீட்கும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனையே அங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது மாத்திரம் இல்ல, சபையாக அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அவரோடு கூட மகிமை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம உடனே இப்ப நமக்கு கிடைச்சிருச்சா? இப்ப வந்து இது வாக்குத்தத்தங்களும் நம்பிக்கைகளுமா இருக்குது. இது வந்து தேவனுடைய யோசனைகள்ல இருக்கு, தேவனுடைய அதிசயங்கள் இருக்கு, அது நிறைய யோசனைகள் இருக்கு. அதாவது இவங்களுக்கு என்னென்னதெல்லாம் செய்யணும், அப்ப இவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்யணும். தேவன் ஏற்கனவே பெரிய விதமான நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் செஞ்சிருக்கிறாங்க, சபைக்கும் ஸ்பெஷலா வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய யோசனைகள் இன்னும் அதிகமா என்ன செய்யணும். மீண்டும் படிச்சுட்டா 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் நமக்கு செய்திருக்கிறதான நன்மைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அவைகளை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, வார்த்தைகளால விவரிக்க அங்க முடியாது என்று நாம பார்க்கிறோம். அதாவது தேவன் இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் சரி, இந்த சபையின் மூலமாக தேவன் திட்டம் வைத்திருக்கிற காரியங்களும் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன விதமான நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு? சங்கீதம் 40:3. 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். 2வது வசனம். 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணியின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்ப தேவன் நம்மளை எப்படி எடுத்திருக்கிறாங்க? பயங்கரமான குழி. அது என்ன பயங்கரமான குழி? பாவம் மற்றும் மரணம் என்கிறதான பள்ளத்தாக்கான பயங்கரமான குழியிலிருந்து தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ அது எதை குறிக்கும் அப்படின்னா, பாவம் மரணம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து அவருடைய குமாரனாகிய அவர் குமாரனை ஈடுபடியாக தந்து அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாருங்க, எங்க நிறுத்திட்டார் அப்படின்னா, அந்த ஒரு சேர்ல இருந்துச்சு. இப்ப நம்முடைய பாதங்கள் எங்க இருக்கு? விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய கண்மலை யாருங்க? நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு சத்தியத்தின் மூலமாக நாம் நிற்பதற்கு தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? கிருபை அங்க செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இது மாத்திரம் தானா? தேவனை துதிக்கும் புது பாட்டா கொடுத்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம இரட்சகராக நாம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவர் நிமித்தமாக நமக்கு பாடுபடுவதற்கும் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கும் கூட நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாய்ப்புகளை அங்க கொடுத்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய திட்டம் நமக்கு வெளிப்பட்ட போது நம்ம என்ன செஞ்சோம்? தேவனிடத்துல உடன்படிக்கை நம்ம என்ன செஞ்சோம்? செய்தோம். அதுல இருந்து தானே நம்ம கணக்கு தொடங்குது. அதுல இருந்து நம்முடைய கணக்கு அங்க தொடங்கக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 40 3ஆம் வசனம். 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அது என்ன புதுப்பாட்டு? புதுப்பாட்டு பாட்டு புஸ்தகத்துல இருக்கா? இதுல இருக்குங்களே. இப்ப அவருடைய குமாரனை ஈடுபடியாக கொடுத்ததன் மூலமாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய நீதிய என்ன செஞ்சிருக்கிறாங்க? வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நமக்கு. இதுதான் அந்த புது பாட்டாக இருக்கு. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஈடுபடி கொடுக்கல அப்படின்னா, மீட்கும் பொருள் கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு புதிய பாட்டு தயாராக. இப்ப இந்த ஒரு தேவனுடைய நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் அறிவிக்கும்படியாக தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு புதிய பாட்டை நம்முடைய வாயில என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தேவனிடத்துல உடன்படிக்கை செய்த அனைவருமே இந்த ஒரு பாட்டை என்ன செய்யணும்? பாடணும். இது இவர்களுக்கான ஒரு பணியாக என்ன செய்யணும்? இருக்கிறது. அப்ப இந்த ஒரு பாட்டுல எந்தவித தொடர்பற்ற தன்மையும் கிடையாது. தொடர்பற்ற தன்மை இல்லாம இல்ல, எல்லாம் தொடர்புடையதாக என்ன செய்யும் இருக்குது. தேவனுடைய திட்டத்துல எந்த ஒரு தொடர்பில்லா தன்மையுமே என்னங்க இல்ல. அனைத்தும் இசைவாக அங்க இருக்குது. முரண்பாடாக எதுவும் இல்ல. தேவனுடைய திட்டத்துல மறைவானது எதுவும் இல்ல. அவருடைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எந்த காரியங்களை வெளிப்படுத்தணும்னு சுத்தமா இருக்கிறாங்களோ கண்டிப்பா அதற்குரிய காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க? ஏற்ற காரியங்கள் காலத்துல அங்க வெளிப்படுத்துவாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அவருடைய திட்டங்கள், அவருடைய குறிக்கோள்கள், நோக்கங்கள் எல்லாமே நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய சத்திய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியதான ஒரு கடமையிலையும் பொறுப்புலையும் யார் இருக்காங்க அப்படின்னா அந்த நாம் இருக்கோம். இல்லாட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்த அந்த சபை ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய விஷயங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகி ராஜரிகமான ஆசாரிய குற்றமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சுத்தமான ஜலமாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவன் நம்மளை எங்க இருந்து அழைச்சிருக்கிறார் அப்படின்னா அந்தகாரத்தினின்று. அந்தகாரம்னா அறியாமை, மரணம். அந்த இடத்துல இருந்து தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறாங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக யார் இருக்காங்க அப்படின்னா நம்மள தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அழைத்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இவங்கதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக அவங்க என்ன செய்யறாங்க. இப்ப மற்ற உலக ஜனங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலையும்
நம்முடைய நிலையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நிலை எப்படிப்பட்டது? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஆனா தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, மரணம்னா என்ன, மரணத்திலிருந்து தேவன் அவருடைய குமாரனை தந்து மீட்டதை குறித்து அவருடைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல அவருடைய மரணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியதான ரட்சிப்பை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னும் அவருடைய திட்டத்துல அநேக காரியங்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. தேவன் யாருன்னு தெரியுமா? அவருடைய குமாரன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப வந்து தேவனுடைய திட்டம் தெரியுமானா தேவனுடைய திட்டம் அங்க தெரியாது. அப்ப தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய வெளியேறப்பட்டதான அவருடைய திட்டங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க. இப்ப வந்து தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய சத்தியத்தை என்ன செய்வாங்க, அவருடைய திட்டங்களை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. இப்ப எல்லா ஜனங்களும் ஏன் வந்து அவங்கள இப்ப அறியல, தேவனுடைய சத்தியத்தை திட்டத்தை ஏன் அறிய முடியல அப்படின்னா, அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது, அவங்களுடைய செவிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மந்தமாக அங்க இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நமக்கு தேவன் இதை புரியும்படியாக செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், புரியும்படியாக தேவன் நமக்கு அங்க செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? சபைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்ப அழியாமன்னா என்ன நமக்கு தெரியுமா? இவனுடையது. அதுல ஏதாவது இருந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு அந்த உணர்வுகள்ன்றது நமக்கு தெரியாது. அதெல்லாம் இப்ப தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க, தேவன் வந்து அவருடைய மாதிரியை காட்டுறாங்க, தமிழ் தாமே ஜீவனுடையவரா பிதாவாகிய தேவன் இருக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம அந்த ஒரு நிலைகளுக்குள்ளால நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யாது. நம்ம ஒரு அளவு தான், லிமிட் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா தேவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, மேலான ஆசீர்வாதங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார். அவருடையவர்களுக்கு தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது. அந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்கள் பெரியவைகளாக இருக்கு. அதாவது நம்ம நிதானிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய நன்மைகள் என்ன செய்யுங்க அங்க இருக்கக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் இப்ப தற்காலத்துல நம்ம சொன்னபடியாக அநேக நன்மைகள் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க. அவருடைய வெளியேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்காங்க. வெளியேறப்பட்ட என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க? வேற அப்ப பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் அநேக ஏற்பாடுகள் சபைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பண்ணி இருக்கிறத பார்க்கணும். மனுக்குலத்துக்கு சில நன்மைகள் வச்சிருக்கிறாங்க. அவங்க பரிபூர்ண ஜீவனை அடையவும், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளவும், பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவங்க அனுபவிக்கவும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சபையை குறித்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களே தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாங்க. ஆனா அது வந்து மனிதர்களுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி என்ன கிடையாது. அப்ப அங்க பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் நமக்கு அநேகமான நன்மைகள் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க. நாம் அவருக்கு மிகுந்த கடனாளிகளாகவும், ஒருபோதும் அவருக்குரிய நன்றி கடனிலிருந்து விடுபட முடியாதவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும். இப்ப வந்து ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டாரு அப்படிங்கும் போது அப்படியே தேவன் விட்டுருக்கலாம். அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், அப்புறம் மறிச்சாங்கன்னா மறிக்கட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனா தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த முழு மனுக்குலமும் ஜீவனோடும் பூர்ணத்தோடு இருக்கும்படியாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க,
ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது அவர் கட்டாயம் கிடையாது, நீதியினுடைய கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா இப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இது அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஒரு ஏற்பாட்டை தேவன் என்ன செய்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனுடைய அந்த ஒரு நன்மையும் அந்த ஒரு அன்பையும் நம்ம பார்க்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கடன்ல இருந்து நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது, விடுபடவே முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடனை கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப நம்ம தேவனுக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே நம்ம ஈடு செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அவருக்கு நன்றியோடு நம்ம என்ன செய்யலாம், காணப்படலாம். உண்மையுள்ளவர்களா நம்ம என்ன செய்யலாம், காணப்படலாம். அதே நேரம் நம்ம அவருடைய பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் என்ன செய்யறார், விரும்புறார். அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு தான் தேவனுடைய சித்தமும் விருப்பமுமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப நம்ம கடந்த வருடத்துல இருந்ததான காரியங்களை நம்ம நினைவுக்கு கொண்டு வரலாம். நம்முடைய காரியங்களை திராசுல வச்சிடலாமா? அவரு வெற்றி பெற்றாங்கல்ல. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கடந்த வருடத்துல நாம் அனுபவித்ததான தேவனுடைய இரக்கங்கள் சாக்கியங்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கோம். ஒருவேளை தேவன் அதிகமான சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பாங்க, அதிகமான சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம். இப்ப அந்த சத்தியங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவித்திருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு அது கீழ்ப்படிஞ்சிருக்கோம், எந்த அளவுல நம்ம கீழ்ப்படியல, பாதி கீழ்ப்படிஞ்சிருக்கோமா இல்ல 75% கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? இப்படி எல்லாம் கணக்கு பார்த்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய அந்த ஒரு ப்ரோக்ரஸ் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அது என்ன செய்யும். ஏனோதானு இருந்தோம் அப்படின்னா நம்ம அது ஒரு வெற்றிகரமா லாபகரமா என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு பிரதர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம கணக்கு பார்க்கணும். அதே நேரத்துக்கு நம்ம அந்த அடுத்த பஸ்கா ஆசரிக்க போறோம், நினைவுகள் ஆசரிக்க போறோம். நம்ம இந்த ஒரு வருடங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்ப எந்த மாதிரி காரியங்கள் நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாதபடிக்கு நமக்கு தடையா இருந்துச்சு அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம கண்ணோக்கணும். இப்ப ஒரு சில காரியங்கள் சோதனைகள் நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை உலகத்துல அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்படி கூட என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பலியின் ஜீவியை செய்யறோம் அப்படின்ட்டு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் உலக காரியங்கள்ல அதிகமா நம்ம ஈடுபாடு கொண்டவர்களாக கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கோம். நம்முடைய ஆவிக்குரிய கணக்கு எப்படிப்பட்டது? இப்படி கணக்கு வழக்கு பாக்குறேன்னா எப்படி? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத நம்ம கணக்கு பார்க்கணும். அப்ப எந்த விஷயங்கள் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றதா இருந்துச்சு, எந்த விஷயங்கள் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருந்துச்சு, அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வரக்கூடிய வருடங்கள்ல அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கணும், சரி பண்ணணும். அப்பதான் இந்த ஒரு வளர்ச்சி நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி நம்ம பூர்ணராகும்படி கடந்து போகுமா, அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். ஏனோதான் நம்ம கேட்டுட்டு வாழ்ந்துட்டு போறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்ப சத்தியம் நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு உடனடியாக நம்ம கீழ்ப்படிதல் நம்ம என்ன செய்யணும், காண்பிக்கணும். இப்ப காண்பிக்க முடியலைனாலும் இப்ப முதல் முயற்சியிலேயே அவங்க வெற்றி பெற்றுவாங்களா அப்படின்னா முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற முடியாது. ஒரு சிலர் அவங்க தொடர்ந்து முயற்சிகள் என்ன செய்யணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்ப அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப ஒரு 2 முறை தோல்வி 3 முறை தோல்வி வரும்போது அடுத்த முறையில அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அங்க வெற்றி பெறதுக்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்முடைய கண்ணோட்டங்கள் அதிலேயே தான் இருக்கும். நம்முடைய கண்ணோட்டங்கள் எதுல இருக்குதோ அதுலதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். ஒரு அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு முன்னேற்றம் நமக்கு அங்க இருக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஒருவேளை தேவனிடத்துல நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு கடந்த வருடங்கள்ல? போதுமானதா இருந்துச்சா இல்ல குறைவா இருந்துச்சா? நிறைவா இருந்தா ஓகே. ஒருவேளை கம்மியா இருந்ததுன்னா நம்ம அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்யணும்? கம்மியா இருந்ததுன்னா அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஜெபம் கிளாஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி இடைவிடாமல் 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா? தேவனுடைய தொடர்பு அங்க துண்டிக்கப்படாத ஒரு நிலை. எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்றதுன்னா நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றது இல்ல, நம்முடைய சிந்தையும் தேவனுடைய காரியங்களும் எப்ப இருக்கணும் அப்படின்னா இணக்கம் உள்ளதாக என்ன செய்யணும். அது எல்லா காரியங்களையும் நம்ம இருக்க முடியுதா? எல்லா நேரங்கள்லயும் ரொம்ப நஷ்டம் வருதோ? நம்ம அப்படி குறைவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா வரக்கூடியதான வருடங்கள்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இது ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றது இல்ல, அவங்க தேவனுடைய காரியங்கள்ல நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்கு வளர்ச்சிக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சா அந்த ஒரு காரியங்கள்ல நம்ம வளர்ச்சி அடையலாம் அப்படின்றத நம்ம நிதானிக்கணும். நம்ம வீழ்ச்சிக்கான காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். வீழ்ச்சிக்கான காரணங்களையும் கண்டுபிடித்து அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்முடைய வேத ஆராய்ச்சியில அதாவது வேதத்தை தியானிக்கிறதுல எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்தி இருக்கோம். இப்போ பிரதர் வராங்க பாடம் எடுக்கிறாங்க, இல்ல இன்னொரு பிரதர் வராங்க ஆன்லைன் கிளாஸ் கேட்கறாங்க, அதோட நம்மளுக்கு போதுமா? வளர்ச்சிக்குள்ள போயிட்டே இருக்கணும். இல்ல நம்ம தனிப்பட்ட தியானங்கள் ஆராய்ச்சிகள் நமக்கு என்ன செய்யணும்? சகோதரிகளா இருந்தாலும் சரி சகோதரர்களா இருந்தாலும் தனிப்பட்ட தியானம் ஆராய்ச்சி அங்க கண்டிப்பாக அங்க இருக்கணும். அப்ப ஆராய்ச்சி இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அது இருந்துச்சு, ஒருவேளை நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஆராய்ச்சி பண்ண முடியுதா, படிக்க முடியுதா அப்படின்னா ஒரு சிலர் படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அது படிக்க முடியாது, நேரம் இருக்காது, மற்ற காரியங்கள்னால அவருக்கு தடைப்பட்டிருக்கும். இது மாதிரி காரியங்கள்லாம் என்ன செய்யுது? அப்ப நம்ம இந்த ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வழி என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வழி என்ன? பிரதர் சொன்ன மாதிரியா நம்முடைய சத்தியங்களை அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சத்திய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்கணும், உள்வாங்கணும். அதற்கு கீழ்ப்படிதல், உடனடி கீழ்ப்படிதல் அங்க காண்பிக்கக்கூடியவர்களாக அங்க காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை 1 கொரிந்தியர் 12:12 வசனத்தை கூட வாசிச்சா. 1 கொரிந்தியர் 12:12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தேவன் எப்படியாக சபையை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சரீரத்திற்கு ஒப்பிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. இப்ப காலையில கூட புதர் சொல்லும் போது சரீரத்துல ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியா அது என்ன செய்யாது, இருக்காது. அந்த எல்லா அங்கமும் இசை உள்ளதாக அது என்ன செய்யும், இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்காக இசை உள்ளதா வச்சிருக்கிறாங்க? அப்பதான் அந்த சரீரத்துக்கு அது என்ன செய்யும், பயன்படும், உதவி. இப்ப காலில் எது முள்ளு குதிச்சுன்னா கை என்ன கண்ணு பார்க்கணும், கை என்ன செய்யணும்,
அதே போலதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு அங்கங்களையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சபையில வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்க வந்து தடைப்பட்டவர்களாக குறைவுபட்டவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு கொடுத்ததான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க சத்திய வார்த்தைகளை தேவனுடைய சத்திய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு முழுமையா நீங்க ஒப்பு கொடுக்கல. அதே நேரத்துக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்ததான அந்த சகோதர சகோதரிகள் கொடுத்திருக்கிறாங்க, அவங்களை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கல, உங்களுடைய சத்திய வளர்ச்சிக்கு ஏற்ற பிரகாரமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளல. அப்ப இந்த ரெண்டு காரியங்கள் அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப முழுமையான ஒரு வேத ஆராய்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யல, இல்லாம இருந்திருக்கலாம். இன்னொன்று, தேவன் ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த ஒரு சகோதர சகோதரிகளை அவங்க என்ன செய்யல, சரியானபடி அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக அவங்க பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று நம்ம அங்க சொல்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டு காரியங்களுமே அவங்க தேறினவர்களா தான் இருக்காங்க. இந்த அடிக்கடி சத்திய வார்த்தைகளை தியானிக்கிறாங்க. அதே போல சகோதர சகோதரிகளுடைய தேவனுடைய வார்த்தைகளை சகோதர சகோதரிகள் மூலமா கேட்கிறாங்க. அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட இன்னும் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி குறைவா இருக்கு. அதுக்கு என்ன செய்யும்? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தேவன் நமக்கு எந்த அளவுக்கு தாளம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய சத்திய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு நம்ம முயற்சிகள் எடுத்துக்கிறோமா? தாளந்துகள் நம்ம பார்க்கும்போது வித்தியாசப்படலாம். ஒருத்தர் அதிகமா படிச்சிருக்கலாம், குறைவா படிச்சிருக்கலாம், அதிக செல்வமுடையவர் இருக்கலாம், குறைந்த செல்வமுடையவரா இருக்கலாம். இருந்துட்டாலும் தேவன் அவரவருக்கு தந்த அந்த ஒரு தாளந்தின் படியாக தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு அவங்க வந்து ஆயத்தமாக இருந்துக்கிறோமா கடந்த வருடங்கள்ல? நீதிமொழிகள் 11:25. ஐந்தாம் உதார குணமுள்ள ஆத்துமா பெருகும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இப்ப தண்ணீர் எதை குறிக்கும்? சத்தியம். சத்தியம் வந்து தேவனுடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது மேலான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதாவது நாம் பார்க்கும்போது எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிறருக்கு சத்தியத்தை பரிமாறுகிறவனுக்கு சத்தியமும் கிருபையும் உள்ள கர்த்தருடைய பந்தியில் பங்கடைவான் என்பதும் கர்த்தர் ஏற்படுத்தியுள்ள ஏற்பாடுகளில் ஒரு பாகம் என்பதை நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நம்ம அறிவிச்சோம் அப்படின்னா அதற்கான ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. அவங்க கேட்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அறிவிக்கிறவங்களுக்கும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்யறார்? அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப இந்த ஆவிக்குரிய கணக்கிடுறதுல அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து ஒரு சில பாடங்கள் நம்ம அங்க கற்றுக்கொள்ளலாம். அவங்க எப்படி கணக்கிட்டாங்க, அவங்களுடைய கணக்குகளை எப்படி கணக்கிட்டாங்கன்றது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சிஸ்டர் பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். திருவள்ளுவத்துல படிச்சிருக்கேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இடம் கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொறுத்து நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அப்ப அவருடைய செல்வம் என்று சொல்வது எதை சொல்றாங்க? உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க, என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அந்த செல்வத்துக்கு ஈடாக அது எதையுமே அவங்க சொல்ல முடியாதுன்றாங்க.
அது சரி. இப்ப வந்து நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு சாயலை அடைவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப வந்து அவர் சொல்லும்போது, என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அவர் வந்து பணத்தையோ இல்ல வந்து கனத்தையோ இல்ல வந்து பதவி உயர்வையோ பூமிக்குரிய காரியங்களையோ எதையுமே அவர் உயர்வாக நினைக்கல. ஏன் நினைக்கல? இல்லங்க, எதுக்காக அப்படி என்றார்? இப்போ அப்போஸ்தலர் பவுல் நம்ம எல்லாம் எந்த வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அங்கமாக இருக்கு. அங்கம் ஆகணும்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கிறிஸ்து இயேசுனுடைய சாயலை தரித்தவர்களுக்கு தான் அந்த ஒரு சபையாகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யுது இருக்குது. அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அதாவது அவரு பேரை பத்தி அறிகிறது மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படி அறிகிறதா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் கடந்து சென்றதான அனுபவங்கள், அதுதான் அவரை பற்றினதான அறிவு. அப்ப மற்ற காரியங்கள்லாம் பூமிக்குரிய இழப்புகள்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஏன்னா இவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா கிறிஸ்து. இவர் மூலமாக தான் முழு மனுக்குலம் என்ன செய்யப்பட போகுதுங்க? ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்ப அந்த ஒரு அவரிடத்துல ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் கடந்து சென்றதான அதே பாதையில யாரும் கடந்து செல்லணும். அப்போ அங்க முதல்ல அப்போஸ்தலர் பவுல் அவர் என்ன செய்யணும்? அப்பதான் அந்த ஒரு மகிமையான ஒரு வாய்ப்பு என்ன செய்யணும். அது என்றென்றைக்குமான ஒரு அழியாமையான ஒரு வாய்ப்பு. அதே போல இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான், 80-100 வரும், அவ்வளவு அதுக்குள்ளாகத்தான். அதுவும் அவங்க மறிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு இதுவுமே ஒண்ணுமே என்ன கிடையாது. ஆனா இது தேவனுடைய திட்டத்துல அந்த ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்டதான வாக்கு திட்டங்கள்ல பங்காளி ஆகக்கூடியதான ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கியம். அதாவது அந்த ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெறணும். கர்த்தர் இயேசு பெற்றதான அந்த ஒரு பலியினுடைய அனுபவத்தை யார் பெறணும்? சபை பெறணும். அவர் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துவை இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அந்த அறிவேங்கும் போது அறிவு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பலியினுடைய ஜீவியத்தினுடைய அனுபவங்களை அங்க குறிப்பிடுகிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிலிப்பியர் 3:9 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். திருவள்ளி கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆகியுள்ளேன். இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருகிறது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அவருடைய சரீர அங்கமாக இணைந்திருப்பதற்காகத்தான் இந்த ஒரு பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாங்க, அதாவது எந்த இழப்புகள்னாலும் பரவாயில்லை, பணமோ கனமோ உயர்வோ அந்த ஒரு பரிசை என்ற பட்டமோ எதுவுமே என்ன இல்லை அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்க இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதற்காகத்தான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. அதாவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனுக்கு முன்பதாக நீதிமானாகவோ அந்த ஒரு ஆளுகையில பங்கு பெறவோ என்ன செய்ய முடியாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக அங்க கொண்டதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 10வது இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய வாழ்களின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மதத்தின் ஒவ்வாறு மறுக்கிறார். எப்படியாயினும் நான் மருத்துவரில் இருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு வசதியாகும் படிக்கும் கிறிஸ்துவையும் அவர்தான் உயிர்த்தெழுதலை வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவி அவரை உத்திரிக்கவும் விரும்புகிறேன். அப்ப எதுக்கு விரும்புறாருங்க? அதாவது கிறிஸ்துவையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அவருடைய அறிவு, அவருடைய குணலட்சணங்கள் மற்றும் அவருடைய அனுபவங்கள், பலியினுடைய அனுபவங்களை அவர் என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் பெறணும். அவருடைய சாயலை தன்னுடைய வாழ்க்கையிலையும் பெறணும். அதன் அடிப்படையிலான மரணம். கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அந்த ஒரு மகிமையை அடையணும் அப்படின்னா, கிறிஸ்து அடைந்ததான அந்த ஒரு மகிமையை அடையணும் அப்படின்னா அவருடைய துன்பங்களில் பங்கேற்று, அவருடைய துன்பங்கள்ல பங்கேற்க முடியாது, அவருடைய துன்பங்கள்ல பங்கேற்க முடியாது. அவருடைய சரீர அங்கமாக இவர் என்ன செய்யலாம், அந்த ஒரு பலியின் பாதையில பயணித்து அந்த கிறிஸ்து அடைந்ததான அந்த உயிர்த்தெழுதலையும் மகிமையும் வல்லமையும் யார் பெற்றுக்கொள்ளலாம்? அப்போஸ்தலர் பவுல் அங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். நம்ம சங்கீதங்கள்ல கூட நம்ம வாசிக்கும் போது லோக பிறப்புகள் 2 லோக பிறப்புகள் இருக்காங்க. 2 லோக பிறப்புகள் யாரு? ஆதாம் மற்றும் இயேசு. 2 பேரும் பரிபூர்ண மனிதர்கள். ஆதாமுடைய மரணம் எப்படி இருந்தது அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் பலியின், தியாக பலியினுடைய மரணம். இப்போ சபைக்கு எப்படியான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஆதாமுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இல்ல, தியாக பலியாகிய கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சாயலான அந்த மரணத்தை அங்க அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு மரணத்தை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கிறிஸ்தனுடைய சரீர அங்கமாக அழியாமைக்கான வாய்ப்பு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த 2000 வருடங்களுக்கு மேலாக அங்க வந்திருந்தா கூட அந்த ஒரு எண்ணிக்கை இன்னும் என்ன செய்யுங்க, பூர்த்தி ஆகல. பூர்த்தி ஆகிருந்தது எல்லாம் இருந்தோம் அப்படின்னா மகாபத்திரமும் மற்ற காரியங்கள்லாம் என்ன செய்யுங்க, நடைபெறும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அப்போஸ்தலர் பவுல் எப்படி கணக்கு எடுத்திருக்கிறார்? அவங்க எப்படி கணக்கு எடுத்திருக்காங்க? இன்ன வரைக்கும் பார்த்தோம், ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. அதாவது எது செல்வம் அப்படின்றாங்க, எது இழப்பு அப்படின்றாங்க. அதாவது பூமிக்குரிய காரியங்கள் அனைத்தும் இழப்புகளாக அவங்க என்ன செய்யறாங்க, கருதுறாங்க. அதே நேரத்துக்கு ஒப்பற்ற செல்வம் கிறிஸ்து இயேசுவை அறியக்கூடியதான அறிவு, அதாவது அவருடைய அனுபவங்களுக்கு ஒத்ததான வாழ்க்கையை வாழ்வதே ஒப்பற்ற செல்வமாக அவங்க என்ன செய்யறாங்க, கருதுறாங்க. இந்த செல்வத்துல எந்த அளவுக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம், முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம்? ஒருவேளை எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம தேவன் மேலும் சத்தியத்தின் மேலும் சகோதரர் மேலும் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமோ என்பதை உணர்ந்து அதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நாம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு ஒப்பற்ற செல்வத்தை நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு ஒப்பற்ற செல்வத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம், இன்னும் நம்ம எந்த அளவுக்கு அடைய வேண்டியவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இரண்டாவதாக நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போஸ்தலர் யாக்கோபு அவங்க பேசினதான வார்த்தைகள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்.
யாக்கோபு 1 அதிகாரம் 2 வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். 2வது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது 3வது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணத்தையே செய்யப்படுவது. அப்ப நம்மளுக்கு பரீட்சை எதுக்காக வருது? அது என்ன பரீட்சை? விசுவாசத்தின் பொறுமையை உண்டாக்கும். இப்ப நம்முடைய கடந்த வருடங்கள்ல நான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பரீட்சைகள் வந்திருக்கும், வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்கும். அப்ப எவ்வளவு அந்த பரீட்சை எதுக்காக நமக்கு வந்துச்சு? இருக்கு. வேற அதாவது பரீட்சையினுடைய முக்கியத்துவம் என்ன, அது வருவதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? நீங்க சொன்ன பதில் எல்லாமே கரெக்ட் தான். இப்ப பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பரீட்சை வருது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம மார்க் வாங்குறோம் அப்படின்றது தெரிஞ்சு அதன் அடிப்படையில தான் நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோன்றது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஒருவேளை 10 மார்க் தான் எடுத்துக்கோன்னு வைங்க, அப்பனா என்னதுங்க, நமக்கு அந்த இதுல சரியா அங்க படிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சோதனைகளுடைய அந்த ஒரு வரும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, அந்த சோதனைகள் எதற்காக வருது அப்படின்னா நம்முடைய குணலட்சணங்களை மெருகூட்டுவதற்காக என்ன செய்யலாம், ஒரு பொறுமையை வளர்ப்பதற்காக வரலாம், அன்பு வளர்ப்பதற்காக வரலாம். அதே போல நம்ம எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கோன்றதை காண்பிக்கிறது கூட இந்த ஒரு சோதனைகள் என்ன செய்யலாம், வரலாம். அதே போல நம்ம சத்தியத்துல எந்த அளவுக்கு நிலைச்சிருக்கிறோம், நீதியில எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அப்படின்றத காண்பிக்கிறது கூட இந்த ஒரு சோதனைகள் என்ன செய்யலாம், வரலாம். சோதனைகள் வரும், அதுல மார்க் எந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம், எந்த அளவுக்கு ஜெயம் பெற்றிருக்கிறோம்ன்றதா ரொம்ப முக்கியம். சோதனைகள் எல்லாருக்குமே பொதுவானது. சோதனைகள், விசுவாசத்தின் சோதனைகள் பொதுவானது. அதுல நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம், அந்த ஒரு சோதனையில எந்த அளவுக்கு உறுதி அடைஞ்சிருக்கிறோம், அந்த ஒரு நீதியின் பக்கத்துல, சத்தியத்தின் பக்கத்துல எந்த அளவுக்கு உறுதி அடைஞ்சிருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானதாக அங்க இருக்குது. இப்ப அந்த சோதனைகளை வந்து நமக்கு நன்மைக்கு ஏதவா பயன்படுத்திக்கிட்டோமா? நன்மைக்கு ஏதுவா பயன்படுத்திக்கிட்டோமா? கொஞ்சம் பயன்படுத்திருப்போம், கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருப்போம், அப்புறம் மறுபடியும் என்ன செய்வோம் அப்படின்னா மறுபடியும் முயற்சிகள். அதே போல நம்முடைய குணலட்சணங்கள் மெருகேற்றுவதற்காக கூட இந்த ஒரு சோதனைகள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா அனுமதிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப இந்த தோல்வி அடைஞ்சிருக்கோம் அந்த ஒரு சோதனையில, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய பலவீனத்தை உணர்ந்தவர்களாக நம்ம எங்க போகணுங்க, தேவனிடத்துல அவருடைய கிருபாசன தண்டையில போய் அங்க நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் என்ன செய்யுங்க, சப்மிட் பண்ணணும். பண்ணி என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்குது, இந்த ஒரு காரியத்துல இருந்து வெற்றி பெறுவதற்கு எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, பலன் தாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனிடத்துல அங்க கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த தேவனிடத்துல அங்க வருவதற்கு கூட ஒரு தாழ்மை என்ன செய்யும், அவசியம். ஒருவேளை நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஒரு தாழ்மை நமக்கு என்ன செய்யாது. நம்ம அபூர்ணர்கள், குறைவுள்ளவர்கள் என்பதை நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. நம்ம வந்து எப்பதான் பூரணப்படுவோம் அப்படின்னா ஒருவேளை மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் அந்த ஒரு பூர்ணத்தை நம்ம என்ன செய்யணும், அடைய முடியும். அது வரையிலும் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அபூர்ணர்களாகத்தான் நம்ம என்ன செய்யணும், குறைவுள்ளவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம் என்பதை உணர்ந்து
தேவனுடைய உதவியை தயவை எப்பொழுதும் நாடினவர்களாக நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். பானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று எழுதுகிறேன். காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படக்கூடிய மாற்றியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் நினைக்கிறேன். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காக, நீதிக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய நோக்கத்திற்காக நம்ம பாடுகள் அனுபவிச்சோம் அப்படின்னா தற்காலத்துல, சுவிசேஷத்துல, எதிர்காலத்துல நமக்கு அதை எதை கொண்டு வரும் அப்படின்னா மாட்சிமையோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இப்போ நம்ம படக்கூடியதான கஷ்டங்கள், சிரமங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட தேவன் கொடுக்கக்கூடியதான வெகுமதி, பரிசும் அதற்கு ஈடு செய்யவே முடியாது என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம குறைவான ஒரு முயற்சியை தான் நம்ம என்ன செய்யறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எது? ஆமா, அது வந்து ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவே அங்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும், அவருடைய நோக்கத்திற்காகவும், அவருடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்னும் அதிகமாய் வரும் வருடத்திலும் பாடுகள் படுவதை நமக்கான பெரும் சிலாக்கியமாக எண்ணுவோமாக. அப்ப தேவன் நமக்கு என்ன சிலாக்கியம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, என்ன சிலாக்கியம் கொடுத்திருக்கிறாங்க? தேவனிடத்துல ஜெபிக்கிற சிலாக்கி கொடுத்திருக்காங்க. பாடுபடுகிறது ஒரு சிலாக்கியம் தானே, அதானே இப்போ வாசித்தோம். தேவனுக்காக பாடுபடக்கூடியதுதான் மாபெரும் சிலாக்கியமாக என்ன செய்யும். அது எப்படி பாடுபடணும் அப்படின்னா, தேவனுக்காக, சத்தியத்திற்காக, அவருடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய பாடுகள் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த பாடுகள் தான் தேவனால என்ன செய்யப்படும் அப்படின்னா அங்கீகரிக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை இது கடந்த வருடங்கள்ல நம்ம குறைவா இருந்ததுன்னு வைங்க, குறைவா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஒரு வருடத்துல நம்ம கணக்கு பார்க்கணும் அப்படிங்கும் போது, அப்ப இது வந்து அந்த அளவுக்கு நம்ம பாடுபடலை, அந்த அளவுக்கு நம்ம பிரயாசங்களை எடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய வருடங்கள்ல அதற்கான முயற்சிகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கிக் கொள்ளணும். அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கூட வாசி. 29. தேவனுடைய குமாரனை ஆலயத்தில் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை உந்திக்கிறவன் எவ்வளவு கொண்டான ஆக்கினைக்கு பாத்திரமானா இருப்பான் என்று யோசித்துப்பார். இந்த மாதிரி செஞ்சிருக்கோமா? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை இந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. எப்படி நம்ம திருவிழியத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா, இதுல வந்து அசுத்தம் என்றெண்ணி அப்படின்னு இருக்கும். அதுல திருவிழியத்துல சாதாரணமாக இடுதல், கிறிஸ்தனுடைய ஈடுபடிய சாதாரணமா நம்ம என்ன செஞ்ச எண்ணி இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை இந்த ஒரு பலியின் ஜீவியத்தில இருந்து, பலியின் வாழ்க்கையில இருந்து ஒருவேளை உலக பிரகாரமாக அதிகமாக நம்ம ஜீவிச்சோம் அப்படின்னா அப்ப வந்து இதுல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். இப்ப தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதான ஒரு மாபெரும் பலியை கொடுத்து இந்த ஒரு வாய்ப்புல தேவன் நமக்கு அழைச்சிருக்கிறாங்க பலி செலுத்தும்படியாக. இப்ப அதை விட்டுட்டு நம்ம உலக போக்குல நம்ம அதிகமாக ஈர்க்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஒரு ஈடுபடியை தேவன் கொடுத்ததான ஒரு மீட்பை ஒரு சாதாரணமாக எண்ணுவதற்காக தானே பொருளாகுது. அப்ப இது மாதிரியான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கா?
இல்ல அப்படியான சூழ்நிலைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மீண்டுமாக அந்த உலகத்துக்குள்ள நம்ம போகாதபடிக்கு மீண்டுமாக சத்தியத்தின் இடத்துல நாம திரும்பினவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப தேவன் நமக்கு கொடுத்த அனுபவங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப அப்படி இருந்துட்டாலும் கூட தேவன் அவருடைய சத்திய வார்த்தைகள் அங்க அறிவிக்கப்படும் போது மீண்டுமாக அவருடைய சத்தியத்திற்குள்ளும் அவருடைய திட்டத்திற்குள்ளுமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப செல்வம் அப்படின்றது எதுன்னு பாக்குறோம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒப்பற்ற செல்வம். அது என்ன அறிவு? அதாவது அவரை பற்றினதான காரியங்கள், அதே போல அவரோட கடந்து வந்ததான பலியின் ஜீவிய அனுபவங்கள், அதே நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கோம் அதுதான் நம்ம நினைவு கூறுதல்ல நம்ம அங்க தியானிக்கிறோம். அப்ப அது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு, இல்ல ஏனோ தானு நம்ம இருக்கிறோமா, இல்ல அதுல முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமான்றதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் யாக்கோபு சொன்னது போல சோதனைகள் கூட நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கு. அதை அந்த சோதனைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோமா, தேவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோமான்றது கூட நம்முடைய கடந்த வருடங்கள்ல நாம என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கோம் அப்படின்னா தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒருவேளை நம்ம சரியாக அதை பயன்படுத்தல அப்படின்னா இனி வரக்கூடியதான வருடங்கள்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சரியா பயன்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது சிறந்தது, எது நமக்கு தடையாக இருக்கு, நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன காரியங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத கூட நம்ம என்ன செய்யலாம் நிதானித்து அங்க பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இப்போ தேவன் நம்மளை எப்படி கணக்கு பாக்குறாங்க? இது அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிறந்தது எது என்பதை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கணக்கு பார்த்து, அதாவது பூமிக்குரிய காரியங்கள்லாம் இழப்பாக கருதி தேவன் ஏற்படுத்தியிருந்த அந்த தெய்வீக திட்டத்தையும் அவருடைய நேசகுமாரனை அறிவிக்கூடியதான அந்த அறிவையும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா மேன்மையாக அங்க எண்ணி இருந்தார் என்று நாம பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்ம எப்படி கணக்கு பாக்குறாங்க? 1 அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சொல்கிறேன். எனக்கு வலுவூட்டும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தவில்லை. ஏனெனில் நான் நம்பிக்கை கொண்டவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொழில் அமர்த்தினார். அப்ப தேவன் எப்படி கணக்கு பாக்குறாங்க நம்முடைய விஷயத்துல? இது ஈஸியான கேள்விதான், கஷ்டமான கேள்வியே கிடையாது. அப்ப தேவன் நம்மளை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில நம்மளை என்ன செய்யலாம் கணக்கிடல, நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில நம்மளை கணக்கிடல, அப்படி கணக்கிடல. அப்ப எப்படிதான் கணக்கிடுறாங்க அப்படின்னா நம்முடைய சிந்தையின் அடிப்படையிலும் நம்முடைய நோக்கத்தின் அடிப்படையிலும் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையிலும் தான் தேவன் நம்மளை என்ன செய்யறாங்க கணக்கிடுறாங்க. அதான் அப்போஸ்தலர் பவுல் கூட அங்க சொல்லும் போது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறார். அப்ப அவருடைய அப்போஸ்தலர் பவுலுடைய அந்த ஒரு சிந்தை விருப்பத்தை கண்டுதான் இந்த ஊழியத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? கர்த்தர் இயேசுவே அப்போஸ்தலர்களாக இருக்கும்படியாக அந்த அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுத்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப இதே அடிப்படையில தான் நம்மளையும் தேவன் என்ன செய்றாங்க அங்க கண்ணோக்குகிறவராக அங்க இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய கிரியைகள் பூர்ணமான கிரியைகளா, நம்ம பரிபூர்ண மனிதர்களா, இப்ப நம்ம நினைக்கிறபடி எல்லாவற்றையும் செய்து முடியுதா அப்படின்னா அப்படி என்ன செய்ய முடியாது. பரிபூர்ணர்கள் யாருமே என்ன கிடையாது, இல்ல. அப்ப குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். இத தேவன் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவருடைய நேசகுமாரனுடைய புண்ணியத்தின் மூலமாக நம்ம பூர்ணர்களாக என்ன செய்யறாங்க அங்க கருதுகிறவர்களாக அங்க இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்க வேண்டியவர்களாக
நாம காணப்படுகிறோம். எதனால? எதனால தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்க வேண்டியிருந்தார்? நம்முடைய கிரியைகளின்படி கணக்கு பார்த்தா நம்ம யாருமே என்ன செய்யணும், பாத்திரவான்கள் கிடையாது. அப்ப நம்முடைய விருப்பத்தின்படியும் நம்முடைய நோக்கத்தின்படியும் நம்முடைய உள் எண்ணத்தின்படியாக தேவன் நம்மளை என்ன செய்யறாங்க, கணக்கு பார்த்து அதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா வெகுமதி அங்க அளிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்முடைய பலவீனங்கள் மீறுதல்கள் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபடியின் புண்ணியத்தினால அங்க மூடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்படி தாராளமாக எண்ணப்படுவதற்கு தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இது நம்முடைய எந்த ஒரு முயற்சியினாலும் நம்ம தேவனால என்ன செய்ய முடியும், தேவனால ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான வழியை நாம அங்க செலுத்தவே முடியாது. எந்த ஒரு மனிதனுமே எக்காலத்திலுமே அங்க செலுத்த முடியாது. இது தேவனுடைய கிருபையான ஒரு ஏற்பாடாக இருக்குது. அந்த குறைவான வழிகளையும் குறைவான பிரயாசங்களையும் குறைவான முயற்சிகளையும் தேவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா பூரணமாக கருதி கிறிஸ்துவுக்குள்ளாக அங்க ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுக்கும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஊழியர்கள் பணிவிடைக்காரர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. அப்ப சகோதர சகோதரிகளாக நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஊழியம் செய்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே அங்க 1 பேதுரு 2:9 நம்ம பார்த்தோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் என்ன செய்யும் இருக்கிறீங்க. அப்ப இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு தேவன் யாரைத்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா சகோதர சகோதரிகள் தான் என்ன செய்யறாங்க. இதுக்கு வேற ஸ்பெஷல் தூதன் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? அப்படியே தான் என்ன செய்யறாங்க, ஏற்பாடு பண்ணல. அவருடைய சரீர அங்கங்கள் எப்படி ஒரு சரீரத்துல கையை கொண்டு காலுக்கு உதவி செய்யறது, கண்ணை கொண்டு மற்ற சரீரங்களுடைய அழுக்க நீக்குவதற்கு உதவி செய்வது போன்ற காரியங்கள் அவருடைய சரீர அங்கங்கள் கூட என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த ஒரு சரீர அங்கங்கள் தான் அவங்க என்ன செய்யணும், உதவி செய்யணும். பிரயாசங்கள் அங்க ஏறெடுக்கும்படியாக தேவன் அங்க வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஒருவேளை நம்ம தேவனுக்கு ஊழியங்கள் செய்யல, ஒருவேளை சத்தியத்திற்கு ஊழியம் செய்யல அப்படின்னா அது எதனுடைய அடையாளம்? தேவனுக்கு ஊழியம் செய்யல என்னங்க, சட்டத்தன்மையா இருக்கும். விசுவாச குறைச்சல் சொல்லலாமா? போதைய விசுவாசம் இன்மை. விசுவாசம் இருந்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, அறிக்கை இடுவாங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்க அறிக்கையிட மாட்டாங்க. அப்ப நம்ம ஊழியங்கள் நம்ம குறைவாக செய்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றமும் குறைவாகத்தான் காணும். தேவன் இப்படிதான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அதிகமா ஊழியம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் என்ன அதிகமா காணப்படும். இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு அப்படியான ஒரு மாதிரியை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாங்க, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே ஒரு முன்மாதிரியை தான் நாமளும் என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்ப சீசன் யார மாதிரி இருக்கணும் அப்படின்னா குரு மாதிரி தான் என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப அப்போஸ்தலர் பவுல் குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கிறிஸ்துவை பற்றிய அந்த ஒரு ஒப்பற்ற அறிவை செல்வத்தை அடைவதற்கு அவர் என்ன விதமான வழிமுறையை பற்றினார் அப்படின்னா அந்த ஊழியத்தினுடைய வழிமுறையை தான் அவர் என்ன செஞ்சார். இவர் பூரணப்படணும், அதே நேரத்துக்கு இவர் போல அழைக்கப்பட்டதான மற்ற சகோதர சகோதரிகள் அந்த ஆவிக்குரிய ரீதியில பூரணப்படுவதற்கு அவர் என்ன செய்தார், அதிகமாக ஊழியங்கள் அவர் அங்க ஏறெடுத்ததுதான் நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறோம்.
2 தெசலோனிக்கர் 1:5. 2 தெசலோனிக்கர் 1:5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படுவதற்கு தேவன் நியாயமான தீர்ப்பு பெறுகிறார் என்பதற்கு அதுவே சாட்சியா இருக்கிறது. இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன. இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுவீர்கள். இப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புறோமா? விரும்புறோம். அந்த ராஜ்யத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? என்னங்க? அதாவது நம்ம பூரணமாயி நிறைவடைஞ்சிட்டோம் அப்படின்னா உலக ஜனங்களுக்கு அந்த ஒரு ராஜ்யம் வந்து அப்ப நம்முடைய பணியை நம்ம செய்யணுமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய சரீர அங்கங்கள் முதல்ல நிறைவு பெறணும். சரிதானா? நிறைவு பெறணும். அப்ப நிறைவு பெறணும்னா என்ன செய்யணும்? சத்தியத்தினால ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய திட்டங்களை அறிவிக்கிறதுலையும் அவருடைய வாக்கு திட்டங்களுடைய காரியங்களை ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறதுலையும் அந்த பரிசுத்தமான விசுவாசத்துல பரிசுத்தமான விசுவாசத்துல ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணுங்க? கட்டி எழுப்பக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? ஓட வைக்கணும். அந்த ஒரு பகுதி நிறைவடைந்த பிற்பாடுதான் அந்த ஒரு மனக்குலத்தினுடைய வீட்டல்கள் அங்க என்ன செய்யணும். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு வேலை தானே. கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கு. அந்த ராஜ்யத்தின் நிமித்தமாக நம்ம எந்த ஒரு பாடுகளும் எந்த ஒரு சிரமங்களுமே நம்ம அடையல அப்படின்னா அதை எதிர்பார்க்கிறோம்னு எப்படி சொல்ல முடியும்? அது அப்ப வெறும் வார்த்தையா தான் அதை என்ன செய்யும். இப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்க சொல்லிட்டாலும் ஆனா அவங்க செலுத்த வேண்டியதான முக்கியமான ஒரு பலி அவங்க செலுத்தலைன்னா என்ன செய்ய முடியாது? முழு மனுக்குலமும் மீட்படைய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன. அதாவது அந்த ராஜ்யத்திற்கான பிரயாசங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும். இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கிட்டுவது? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்களா இருக்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது கூட நம்முடைய அந்த வரவு செலவு கணக்குல ஒண்ணு இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக சத்தியத்தின் நிமித்தமாக நம்ம எந்த அளவுக்கு பாட அனுபவித்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய செல்வம். ஒருவேளை இந்த பாடுமே அனுபவிக்கல, எந்த சிரமங்களுமே நாங்க எடுக்கல அப்படின்னா வரக்கூடிய வருடங்கள்ல வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நன்றிகளை என்ன செய்யணும்? ஏறெடுக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அப்ப அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் போது பாடுபடணும்ன்றதுக்காக நம்ம தவறான காரியங்களை செய்து பாட அனுபவிக்கலாமா? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதனால என்ன மேன்மை இருக்கு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் நம்ம இரத்த சாட்சியா மறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லை.
அப்படி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா தற்காலத்துல எப்படிப்பட்டதா இருக்குங்க? அந்த ஆதிகால சபையில இருந்த மாதிரி கல்லெறிந்து கொலை செய்தல், சிலுவையில் அறைதல், இது போன்ற பாடுகள் இருக்காப்ப? இது போன்ற பாடுகள் இல்லை. வேற சங்கீதம் 64:2 வாசிக்கலாம். 64ஆம் சங்கீதம் 2ஆம் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரர்களுடைய கலகத்துக்கும் இதை இணைக்குமாறு தருவோம். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் உண்மையாகி மறைவுகளில் உத்தம நீதியையும் குறித்து சத்தமான வார்த்தைகளாக தங்கள் அம்புகளை ஆரம்பிக்கிறார்கள். சற்று பயமின்றி கருவியில் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப இப்ப என்ன ஆயுதம் இருக்கு? நாவுதான் மிகப்பெரிய ஆயுதமாக என்ன செய்யுது இருக்குது. புறம் பேசுறது, அவதூறு பேசுறது. புறம் பேசுறதுன்னா என்ன, அவதூறு பேசுறதுன்னா என்ன? சரியான பதில் வரலையே. புறம் பேசுறது அப்படின்னா இல்லாதத பேசுறது. அவதூறு பேசுறது அப்படின்னா அப்ப இது அதெல்லாம் பார்க்கும்போது இது நாவினுடைய அந்த தன்மையாக என்ன செய்யும் இருக்குது. அப்போ இதன் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் அங்க பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு காரியத்துல இருந்து தப்பும்படியாக அங்க தேவனிடத்துல அங்க இரக்கத்தை கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 33 சில வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10 உண்மைகளாலும் பத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை குறித்து கண்டறிந்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக நீதியும் எதிர்த்ததுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதிர்ப்பான உங்கள் தைரியத்தை விடாதீர்கள். அப்ப 35வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை. இது எதன் அடிப்படையில உருவான தைரியம்? விசுவாசம், தேவன் கொடுத்ததான வாக்கு தத்துவம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கொடுத்ததான அந்த ஈடுபடியின் மேல் உள்ள நம்பிக்கை. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறத பார்க்கலாம். பிரிய சகோதர சகோதரிகள், அப்ப நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். இப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள டைரக்டா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், பாடுகள் அந்த இரத்த சாட்சியாக மதிக்கக்கூடிய காரியங்கள்லாம் போயிருந்திருக்கலாம். ஒரு சிலர் இந்த மாதிரியான அந்த நாவின் மூலமாக தாக்கக்கூடியது, அவங்களுடைய சிந்தைகள்ல அங்க தாக்கக்கூடியதான வார்த்தைகள், இப்படியான காரியங்கள் கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அங்க பயன்படுத்திக்கலாம் என்று நம்ம பார்க்கலாம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் பவுல் அங்க சிறையில இருக்கும்போது கூட, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்போ அவங்க அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அதாவது அவருடைய உபத்திரவங்கள்ல அவங்களும் பங்கெடுக்கிறவர்களாக அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின் படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் இவர் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தைரியமுள்ள சுத்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன். ஆமா, இது அப்போஸ்தலர் பவுலினுடைய ஜெபமாக இருக்கு. எப்படி ஜெபம் எடுக்கிறாங்க? நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கும். இந்த பரலோக அழைப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? பாத்திரராக, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிருந்து நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், தேவனுடைய விருப்பத்தை யாரிடத்துல அவங்க செயலாற்றுறாங்க அப்படின்னா சபையின் இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க? பிதாவாகிய தேவன் அங்க செயலாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யமா யார் இருக்காங்க அப்படின்னா யாரு? சபைதான் தேவனுடைய ராஜ்யமா என்ன செய்யறாங்க? இருக்காங்க. இவங்க ராஜ்யமா மாறினதுக்கு அப்புறம் தான் மனுக்குள்ள என்ன செய்வாங்க? ராஜ்யமாக அங்க மாறுவாங்க. அதாவது தேவனுடைய விருப்பம் யாரிடத்துல நடக்கும் அப்படின்னா நம்ம இடத்துல என்ன செய்யணும்? நடக்கும். அதான் தேவனுடைய ராஜ்யம். ஆளுக என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யம் முதல்ல நம்ம கிட்ட என்ன செய்யணும்? வரணும், வளரணும். அடுத்தபடியா மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் இன்னைக்குதான் நான் வசனம் விசுவாசம் குறிச்சு படிச்சேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அப்ப நம்ம விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதற்கான கிரியை கூட என்ன செஞ்சிருக்கோம்? பலமாய் உங்களிடத்துல என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இப்ப சபை குறிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க விசுவாசத்துல அதிகமாக வளர்ந்தவர்களாக அவங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ உலக ஜனங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் தேவையில்லை, தேவைப்படாது. ஆனா சபைக்கு என்ன செய்யணும்? அதிகமான விசுவாசம் என்ன செய்யணும்? தேவைப்படணும். அப்ப இந்த மூன்று காரியங்களுமே தேவன் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு அவருடைய வேண்டுதலாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது மகிமையுள்ள தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா வேண்டிக் கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப பிரதர் கூட சொல்லும் போது, கர்த்தருக்குள் எங்களுக்கு அன்பாய் இருப்பவர்களே, இதுவே உங்களுக்கான எங்களுடைய ஜெபமாய் கூட என்ன செய்யும் இருக்கிறது என்று சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா சொல்லுங்க. அப்ப சுவிசேஷ யுகத்துல அவருடைய ஒரே பேரான குமாரனோட நம்ம தேர்வு செய்யப்பட்டு அவருடைய ராஜ்யத்துல உடன் அங்கங்களாக இருப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினாலே போதும். வேற ஒரு காரியங்கள் நமக்கு என்ன தேவை? வேற வேற எதுவும் தேவைப்படுதா? இல்ல வேற எதுவும் பிளான் இருக்கா? அப்ப இதுதான் நம்முடைய தேவனுடைய நோக்கம் சரி, கிறிஸ்துவனுடைய நோக்கம் சரி, நம்முடைய விருப்பமாக கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையின்படியாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கணும். அந்த தேவன் அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கணும். தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றுறதுக்கு அங்க கோஆபரேட் பண்ணணும், ஒத்துழைக்கணும். விசுவாசத்தின் கிரியையையும், அந்த ஒரு விசுவாசத்தினுடைய கிரியையே சபை என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அங்க காண்பிக்கணும். நமக்கு விசுவாசின்ற ஒரு பேர் கூட இருக்கு. அந்த பேர் என்ன செய்யணும் அப்படின்னா முழுமை பெறணும். சாதகமான ஒரு நேரத்துல விசுவாசிக்கிறது என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. சாதகமே இல்லாத நேரத்துல நம்ம என்ன செய்யணும்?
விசுவாசிக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன? அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் சார்ந்ததா இருக்கும். அதுக்குதான் பரிசீலிக்கப்படும். ஏதோ நம்ம ஏதோ நினைத்திருக்கிறோம், அதனால நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்காக தேவன் பரிசு கொடுக்கிறது இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் சத்தியத்திற்கும் இசை உள்ளதாக இருந்தால் மாத்திரமே அதற்கான பரிசு என்ன செய்யும், அங்க கொடுக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப இப்படியாக நம்ம கண்ணோக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் போல நம்மளும் கூட நம்முடைய பூமிக்குரிய காரியங்கள், நம்முடைய பூமிக்குரிய ஒரு செல்வமோ ஒரு கணமோ எந்த ஒரு தாளந்தோ இருந்தா கூட அது எப்படி இருக்கணும்? நஷ்டமா இருக்கணும். அது எதற்கு பயன்படுத்தணும்? ஊழியத்துக்காக, தேவனுக்காக, சகோதர சகோதரர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, தேவனுடைய திட்டங்கள் அறிவிக்கிறதுக்காக அதை என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். தேவன் ஊழியர்களாகத்தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒருத்தர் பேசுவார், மீதி எல்லாம் உட்கார்ந்து கேட்டு நம்ம போலாம் அப்படின்றதுக்காக தேவன் என்ன செய்யணும்? ஒவ்வொருவருமே ஊழியர், ஒவ்வொருவருமே ஊழியராக தேவன் நம்மை அங்க அழைத்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப தேவன் இப்படிப்பட்டதான ஒரு நிபந்தனைகள்ல தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் நம்ம படிக்கிறோம். அப்ப தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக உடனே நம்மளுக்கு அழியாமை தேவன் கொடுத்துருவாரா? அப்படி என்ன செய்ய மாட்டாரு. வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு நிபந்தனைகளோட நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எந்த அளவுல அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்ம ஜீவிக்கிறோம், அதன் அடிப்படையில தான் நமக்கான ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், கிடைக்கும். ஒருவேளை நம்ம அந்த ஒரு நிபந்தனையை நம்ம முழுமை அடைய செய்யல அப்படின்னா, அதற்கு இசைவாக நம்ம வாழல அப்படின்னா, அதற்கான வாக்குத்தங்களை நம்ம சொந்தக்காரங்களா நம்ம என்ன செய்ய முடியாது. அப்ப இதற்கு முன்பதாக தேவனுடைய சத்திய வார்த்தைகள் நமக்கு கிடைப்பதற்கு முன்பதாக நம்ம எப்படியாக இருந்தோம்? பிரேயர் சபையில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? தேவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து தெரியாது. ரட்சிப்பு தெரியாது. அப்ப எந்த விதம், அதான் நான் பார்க்கணும், அந்தகாரமான ஒரு இருள நம்ம என்ன செஞ்சோம், இருந்தோம். தேவன் அவருடைய ஆச்சரியமான திட்டங்களை கொடுத்து, அவருடைய அழைப்பை கொடுத்து, அதுக்கு பாத்திரராக்கமும் அதற்கான நம்ம அதுல கடந்து வருவதற்கான வாக்கு திட்டங்களையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார். இந்த இடைகள்ல அநேக விதமான சோர்வுகள் காரியங்கள் இருக்கும் என்பதற்காக அவருடைய வெளியேறப்பட்ட வாக்கு திட்டங்களையும் தந்து இம்மட்டுமா என்ன செஞ்சிருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் கடந்த வருடத்திலிருந்து இப்போ வரைக்கும் அடுத்து நம்ம பஸ்க்கு ஆசரிக்க போறோம். அந்த ஒரு வருடங்கள்ல நம்ம எப்படியாக நம்ம பயணிச்சிருக்கிறோம், முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் நமக்கு வளர்ச்சி பாதையில இருக்குதா, இல்ல இந்த வளர்ச்சிக்கு ஏதாவது தடையாக இருந்துச்சா நம்முடைய வாழ்க்கையில, அதை நம்ம எடுத்து போறதுக்கு நம்ம முயற்சி செய்தோமா, இல்ல முயற்சி செய்து தோல்வி பெற்றோமா, இல்ல முயற்சியே செய்யலையா என்பதை நம்ம ஒவ்வொருவருமே நிதானித்து வரக்கூடிய வருடங்கள்ல கூட தேவனுக்கு பிரியமாகவும், அடுத்த வருடங்கள்ல நம்ம இதே மாதிரி ஒருவேளை நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நம்ம வளர்ச்சி அடைந்தவர்களாக நம்ம காணப்படுவதற்கு இந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களை கணக்கு பார்க்கக்கூடியதான முறை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பாடுகள், இந்த ஒரு பல விதமான சோதனைகள்ல இந்த ஒரு சபையானது கடந்து போகும்போது தேவன் இப்ப நம்ம ரொம்ப பாடுபடுறோம், சரீர பிரகாரமாக துன்புடுறோம் அப்படிங்கும்போது நம்ம தேவனை எப்படி கண்ணோக்கணும்? தேவன் அன்பா இருக்கிறாருன்னு கண்ணோக்கமா எப்படி கண்ணோக்கணும்? அப்ப அது நமக்கான பாவத்துக்கான தண்டனையா? இப்ப பாடுகள் வருது. இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவங்க சிலுவையில மரிக்கும் போது நம்ம ஏசாயா 53 அதிகாரத்துல என்ன பார்க்கணும்?
அவர் வந்து தேவனுக்கு விரோதமா செஞ்சிருப்பாரு ஏதாவது, அதனாலதான் அவருக்கு உட்பட்டதான பாடுகள்லாம் வந்திருக்கு அப்படின்ற நினைக்கிறது கூட அவங்க என்ன செஞ்சது, மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனுடைய காரியங்கள் யாருக்கு அப்ப புரியல அப்படின்னா, மாம்ச இஸ்ரேலர்களுக்கு என்ன செய்யல, புரியல. அப்ப நமக்கான பாடுகளுடைய காரியங்களும் உலக ஜனங்களுக்கோ மற்றவர்களுக்கோ இது என்ன செய்யாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துலதான் அதற்கான வெளிப்பாடு என்ன செய்யும், அங்க கொடுக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப தேவன் நம்ம அந்நியர்களும் சத்துருக்களும் நன்றி இல்லாதவர்களுமாக இருக்கும் போதே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து நம்ம மேல அன்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இப்ப அவருடைய ஏற்பாட்டையும் நமக்கு செய்ததான நன்மைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறின பிற்பாடு நம்ம மேல எவ்வளவு அன்பாக இருப்பார். இன்னும் சொல்ல மாட்டீங்க, அன்பாவே இருப்பாரு. இல்ல இப்ப அவருக்கு வந்து நெருக்கமா அவருக்கு பிரியமானவர்களா மாறும்போது இன்னும் அதிகமான அன்பாக தான் நம்ம மேல என்ன செய்வார். நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே நம்ம அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்து நம்ம மேல என்ன செய்கிறார், மனுக்குலத்து மேல அன்பு இருக்கிறாரு. இப்ப நம்ம அவருடைய தெய்வீக திட்டத்தை, அவருடைய ரட்சிக்கும் திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் முன்வந்திருக்கும் போது நம்ம மேல அன்பா இருப்பாரா இல்லைங்களா, அதிக அன்பாக இருக்கிறார். இப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கடைசியாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22, 23. பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்ப என்ன சொல்றாங்க, எதை வேணாலும் செய்யலாம் சொல்றாங்க. எல்லாமே வந்து நமக்கு முன்பாக இருக்குது. நாம கிறிஸ்துவோட இருந்தோம்னா, கிறிஸ்து நம்மளோட தேவனுடைய இது நம்ம போல நம்ம இருந்தோம்னா அந்த எல்லாத்தையும் சுற்றி முடிக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம். நம்ம ஏற்கனவே மரணத்துக்கும் பாவத்திற்கும் அடிமைகளாக விற்கப்பட்டாச்சு. அதுல இருந்து நம்ம அடிமைய மீட்டு ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப உண்மையான ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருந்தா யாருக்கு அடிமையா இருக்கணும், மீட்டு கொண்டவருக்கு தான் அடிமையா நம்ம என்ன செய்யணும். அதுதான் ஒரு உண்மையான நன்றியான ஒரு மனநிலை. நமக்கு சொந்தமா நம்மளுடைய விருப்பப்படி இருந்தோம் அப்படின்னா அது சரியான ஒரு மனநிலையா அங்க இருக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இப்ப பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இது எப்ப கிடைக்குங்க, எல்லாம் உங்களுடையது அப்படின்னா எப்ப நம்ம சபை கொடுக்கப்படும், மகிமை அடைஞ்சிருக்கும் போதும் எல்லாம் அவங்களுடையதான் என்ன செய்யும். இப்ப நம்ம ஆபிரகாம் ஐஸ்வர்யவனா இருந்தார்னு ஒரு பாடம் பார்த்தோம். அதுல செல்வந்தராக இருந்தார். அப்ப அந்த ஆபிரகாமுடைய சொத்து பூரா யாருக்கு, ஈசாக்குக்கு ஏற்கனவே இருக்கு. அடுத்து ரெபேக்காளுக்கு. ஆபிரகாமுடைய சொத்து பூரா ரெபேக்காள், ஈசாக்கு கூட தான் இருக்காப்ல. இப்ப வந்தது யாரு, ரெபேக்காள். ரெபேக்காள் யாரை குறிக்கிறாங்க. இப்ப தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருக்கு, எல்லாமே. அப்ப எல்லாமே உங்களுடையது. இப்ப இந்த பூமி மனுக்குலம் கூட யாருடையது அப்படின்னா சபை கிறிஸ்தனுடைய. அது வந்து மனுக்குலத்துக்கு சபை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. மனுஷனுடைய ஆசீர்வாதங்களுக்காக என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா இதுல குறிப்பா நான் பார்த்தேன் அப்படின்னா
சுயநலமான யாரும் அந்த ஒரு ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. சுயநலமான யாரும் ராஜ்யத்தை அடைய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் செய்து வெகுமதியாக அந்த ஒரு ராஜ்யத்தை அவங்க என்ன செஞ்சாங்க. அவருடைய சுயநலம் இருக்கா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட ஒரு துளி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப அந்த ஒரு ராஜ்யத்தை நம்ம பெறணும் அப்படின்னா தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் தொடர்ந்து என்ன செய்யணும், அனைத்து நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய சித்தம் என்ன செய்யணும், காணப்படணும் என்பதை நம்ம அறிகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய காரியங்களை நம்ம கணக்கு பார்க்கும் போது அது நம்ம தேவனிடத்துல நம்ம கிட்டி சேர்க்குதா, அந்த பலிகள்ல தியாக மரணத்துல நம்ம வளர்ச்சி அடைய செய்யுதா என்பதை ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டியவர்களாக நம்ம என்ன செய்யணும். இந்த கணக்கு பார்க்கக்கூடிய முறை எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது குறைவுள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதை சரி செய்து மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவதற்காகத்தான் இந்த ஒரு முறை கூட நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்படியாக தேவனுடைய கிருபையினால தேவனுடைய சத்திய வார்த்தைகளை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவன் எனக்கு கொடுத்ததான ஒரு வாய்ப்புக்காக தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். மேலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.